40 நாட்கள் வரைக்கும் அந்த பனிப்பாறையிலே சிக்கி தவிச்சு அந்த அளவுக்கு உயிர் தியாகம் செஞ்சவங்க தான் இந்திய இஸ்லாமியர்கள். இவ்வளவு ஏன், இந்தியா கேட்ல போயிட்டு இந்திய ராணுவத்தில் அதிக அளவுல உயிர் தியாகம் செய்த வீரர்கள் அப்படிங்கிற அந்த பட்டியலை பார்த்தாலும் அதுலயும் அதிக அளவுல இஸ்லாமியர்களோட பெயர் தான் இருக்கும். யஷ்வந்த் குன்ஹா மாதிரியான வரலாற்று ஆசிரியர்கள் இந்த நாட்டுக்காக யாரெல்லாம் தியாகம் செஞ்சார்கள் அப்படிங்கும் போது இஸ்லாமியரோட பங்கு எந்த அளவுக்கு இருந்ததுன்னு சொல்லி வரலாற்று புத்தகங்களை படிச்சு பார்த்தா தெரியும். இது எல்லாத்துக்கும் மேல இன்னைக்கு நடந்திருக்கக்கூடிய ஆபரேஷன் சிந்தூர்ல இந்திய ராணுவத்தை தலைமை தாங்கி இவ்வளவு பெரிய தாக்குதல் நடத்தினதுமே ஒரு இஸ்லாமிய பெண்ணா இருக்கக்கூடிய சோஃபியா குரேஷி அவங்க தான் இந்த தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. அதனால இந்திய இஸ்லாமியர்கள் எப்பவுமே இந்த இந்திய நாட்டுக்காக உயிர் தியாகம் செஞ்சாங்க, செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, இன்னும் செய்வாங்க. அதனால இந்த சங்கிகள் இஸ்லாமியர்களுக்கு தேசபக்தி பாடம் நடத்த வேணாம். அந்த சங்கிகள் இஸ்லாமியர்களை பார்த்து நீங்க பாகிஸ்தானுக்கு போங்க அப்படின்னு சொல்றதுக்கு சங்கிகளுக்கு துளி அளவு கூட அருகதை கிடையாது. அந்த சங்கிகளுக்கு நம்ம சொல்லிக்கிறது என்னன்னா, நாங்க கபிரிஸ்தானுக்கு போனாலும் போவோமே தவிர பாகிஸ்தானுக்கு போக மாட்டோம்.